தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 22/3/2025 சனிக்கிழமை. மூலம் நட்சத்திரம் இரவு 11:36 வரை, பிறகு பூராடம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, அவதாரங்களிலே ஒரு முக்கியமான அவதாரத்தை பற்றி சொல்ல போறேன். கவிஞர் கண்ணதாசன் ஒரு பாடல் சொன்னார், புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே அந்த புருஷோத்தமன் புகழ் பாடுங்களேன்னு சொல்லி. அதில் ஒரு இடத்துல வரும், நாம் படிப்பதற்கு கீதையனும் பாடம் கொடுத்தான் அப்படின்னு. கீதைன்னு சொல்லியிருக்காங்கல்ல, கீதையில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, எப்பொழுதெல்லாம் அதர்மம் தலைவிரித்தாடுகிறதோ அப்பொழுதெல்லாம் நான் அவதாரம் எடுப்பேன்னு கண்ணன் சொல்றதா அதில் வருது. பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஸ்கிருதாம் தர்ம சமஸ்தாய நாட்டாய சம்பவாமி யுகே யுகேன்னு சொல்லி வரும். அப்படிப்பட்ட அந்த கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு, அந்த கிருஷ்ண பரமாத்மா எடுத்த அவதாரங்கள்ல, அதாவது பகவான் எடுத்த அவதாரங்கள்ல மொத்த கூர்மாவதாரம் அப்படின்னு மொத்தம் 9 அவதாரம் இருக்கு. அதை பற்றியெல்லாம் உங்களுக்கு பிரிதொரு முறை உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். அதில் ஒரு அவதாரம் என்னன்னா, கூப்பிட்ட உடனே காட்சி சேர்ந்த இறைவன். யாரு? நரசிம்ம அவதாரம். இரணியன் மிகப்பெரிய பக்தன், ரொம்ப கெட்டிக்காரன். ஆனால் அவன் என்ன பண்ணாரு, தன்னுடைய மகன்கிட்ட பிரகலாதனோட போட்டி போட்டு கேட்டார். அவர் ஒரு வரம் கேட்டார் இறைவன்கிட்ட. முதல்ல கேட்ட வரம் என்னன்னா, அவர் ஆணாலையும் சாகக்கூடாது, பெண்ணாலையும் சாகக்கூடாது, இரவுலையும் சாகக்கூடாது, பகல்லையும் சாகக்கூடாது, விலங்காலையும் சாகக்கூடாது, மனிதராலையும் சாகக்கூடாது, எந்த விதமான ஆயுதங்களாலையும் சாகக்கூடாது. தன்னுடைய மரணம் இப்படி சம்பவிக்கணும்னு இறைவன் கிட்ட கேட்டார். இறைவன் கொடுத்துட்டாரு. நீங்க கேட்ட வரத்தை தந்துட்டோம்ட்டாரு. எல்லா தேவர்களும் சொன்னாங்க, இப்படி கொடுத்துட்டீங்களே, நீ இந்த இரணியனுடைய ஆட்டம் பெருசா வந்துச்சு அப்படின்னா எல்லாருக்கும் பாதிக்குமே. நாங்க இறைவன் சிரிச்சாரு, இதுக்கு ஒரு வழி இருக்குன்னாரு. அந்த நேரத்தில் என்ன பண்ணாரு, பிரகலாதன் வந்த உடனே பிரகலாதன் வளர வளர இறைபக்தி ரொம்ப வரபோது இந்த இரணியன் கேட்டார், உன்னுடைய இறைவன் இந்த எங்கே இருக்காருன்னு. அவர் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார்னு சொன்னார். அப்போ இந்த தூணில் இருப்பாரான்னு உதையிறாரு. உதஞ்ச உடனே அதுலேருந்து வெளிப்படுறாரு. வெளிப்பட்ட உடனேயே நரசிம்ம கோலத்தில் வர்றாரு. அதில் அவர் சொன்ன மாதிரி இரவும் இல்லாமல் பகலும் இல்லாமல் அந்தியும் இல்லாமல் சந்தியும் இல்லாமல் இந்த சாயந்தர நேரத்தில் ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் விலங்கும் இல்லாமல் மனிதனும் இல்லாமல் அவர் நரசிம்மனாக எந்த விதமான ஆயுதமும் இல்லாமல் நகத்தால கீறி அவரை சங்காரம் செய்கிறார். ஆனால் இதில் என்ன ஒரு புதுமைனா, பிரகலாதன் இந்த தூணில் இருப்பார்னோன்னா அவர் உதயிறாரு, வந்துட்டார்ல. இன்ஸ்டன்ட் காப்பின்னு நம்ம குடிக்கிறான், இன்ஸ்டன்ட் டீன்னு குடிக்கிறான், இன்ஸ்டன்ட் சாம்பார்னு வைக்கிறான், உடனடியாக செய்கிறான். அது மாதிரி உடனடியாக வந்த தெய்வம் எது? இந்த அவதாரங்களில் நரசிம்ம அவதாரம். ஆகையினாலே தான் நரசிம்ம அவதாரத்துக்கு ஒரு பெரிய பெருமை என்னன்னா, நமக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி, நமக்கு போய் சொன்னோம் அப்படின்னா உடனே நரசிம்மர் உதவிடுவாராம். மதுரை பக்கத்தில் ஒத்தக்கடைங்கிற இடத்துல மிகப்பெரிய நரசிம்மர் கோயில் இருக்கு. அதே மாதிரி சென்னையில் சோளிங்கரில் இருக்கு நரசிம்மர்னு. சிங்கப்பெருமாள் கோயிலும் இருக்கும். இந்த நரசிம்மர் கோயிலுக்கு போனீங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு போகணும், அல்லது உங்களுக்கு யோக பலம் பெற்ற நாளில் போகணும். போய் நீங்கள் உங்களுடைய கோரிக்கையை சொன்னால் நடக்காத காரியம் உடனே நடக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய தொழிலதிபர் நிறைய பாக்கியல் வசூலாக வேண்டியிருந்துச்சு, தொழில் சிறப்பாக அமையலை. நரசிம்மற்ற முதல் வாரம் போகிற போதே போயிட்டு வந்த மறுநாள்லேருந்தே நல்லது நடக்க ஆரம்பிச்சிருச்சுனாரு. காரணம், நரசிம்மர் இன்ஸ்டன்ட் தெய்வம், கூப்பிட்டது உதவும் தெய்வம். இது போன்ற தெய்வ வழிபாடுகளை எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து தந்தி தொலைக்காட்சிகளை தேர்ந்தெடுத்து சொல்வேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள், யோகமான நாள். உங்களுடைய ராசிநாதன் வெற்றிகள் ஸ்தானத்தில். எனவே எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தேகநலன் சீராகும். உத்தியோகத்தில் கூட நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் பதவி உயர்வையோ அல்லது ஏதாவது ஒரு உத்தியோக உயர்வையோ சம்பள உயர்வையோ எதிர்பார்த்து காத்திருந்தால் அது கூட நடைபெறலாம். நீங்கள் நினைத்தது நிறைவேறுகிற விதத்தில் இன்றைய கிரக நிலைகள் சாதகமாக இருக்கின்றன. ரிஷபராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். ஆதாயத்தை காட்டிலும் செலவுகள் கூடும். ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. கைவலி, கால்வலி, மூட்டு வலி, முழங்கால் வலி என்று ஏதாவது ஒரு வலிகள், தொல்லைகள். குறிப்பிட்ட நேரத்தில் காரியங்களை செய்து முடிக்க இயலாது. மற்றவர்களை நம்பி பொறுப்புகளையும் ஒப்படைக்க கூடாது. உத்தியோகத்தில் கூட வேலைப்படு கூடலாம். மேலதிகாரிகளின் வெறுப்புக்கு ஆளாக நேரிடும். மிக மிக கவனம் தேவைப்படும் நாள்.
மிதுன ராசி நேயர்களே, ராசியிலேயே செவ்வாய் ராசிநாதன் நீச்சம் பெற்று சுக்கிரனோடு இணைந்து நீச்சபங்க ராஜயோகம். நல்லவர்கள் உங்கள் இல்லம் தேடி வந்து உதவிக்கரம் நீட்டும் நாள். நாட்டுப்பற்று மிக்கவர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். கூட்டு முயற்சியிலிருந்து விடுபட்டு தனித்து இயங்க முற்படுவீர்கள். முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும். அதிகார பதவி வரவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று அது வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். வருமானம் திருப்தி தரும். இந்த நாள் நல்ல நாள். கடகராசி நேயர்களே, எட்டிலே சனி. எட்டில் சனி இருந்தால் கொஞ்சம் இருப்பு தொகை விரயமாகலாம். சேமிப்புகள் கரையும். செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். நண்பர்களை நம்பி எதையும் செய்ய இயலாது. அதே நேரத்தில் யோசித்து செயல்பட வேண்டிய நாள். குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும். கைமாற்றாக கொடுத்த பணத்தை வாங்க முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள் கூட திடீரென வரலாம். வரும் மாற்றங்கள் ஏற்றுக்கொள்ள இயலாத விதத்தில் கூட இருக்கலாம். என்ன இருந்தாலும் இன்று கவனம் தேவைப்படுகின்ற நாள். சனி வழிபாடு சஞ்சலம் தீர்க்கும். சிம்மராசி நேயர்களே, கண்டகச்சனியின் ஆதிக்கம். இன்று உங்களுக்கு எதிலும் மிக மிக கவனம் தேவை. குறிப்பாக ஆரோக்கியத்தில் மிக மிக தொல்லைகள் ஏற்படலாம். வழிபாடுகளில் உங்களுக்கு நம்பிக்கை அதிகம் தேவைப்படுகின்ற நாள். நீங்கள் எதை செய்தாலும் அதில் குற்றம் குறை கண்டுபிடிப்பார்கள் குடும்பத்தார்கள். அதே நேரத்தில் மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாக நேரிடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தால் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் முடித்துக் கொடுக்க இயலாது. சக பணியாளர்களிடம் உங்கள் முன்னேற்றத்தை சொல்வதன் மூலம் சில முட்டுக்கட்டைகள் கூட வரலாம். 10ல் குரு இருப்பதால் பதவி மாற்றம் என்பது உறுதியாகிவிடும். நீங்கள் நினைத்த இடத்திற்கு அது கிடைக்காது. ஆனால் இந்த உத்தியோகத்திலோ தொழிலோ இன்று முழுவதும் நீங்கள் மிக மிக கவனத்தோடு செயல்படுவது மட்டுமல்ல, நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். பதற்றத்தை தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டிய நேரம். கன்னிராசி நேயர்களே, ஜென்மத்தில் கேது. வாகனம் வாங்க எடுத்த முயற்சி கைகூடும். வளர்ச்சிக்கு உங்களுக்கு நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அந்த இலக்கை அடைய இயலும். வள்ளல்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். அதே நேரத்தில் அருகில் உள்ளவர்கள் உங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வார்கள். அலைபேசி வழி தகவல் அதிகாலையிலேயே உங்களுக்கு நன்மை தரலாம். அரசு வீடு வேலைக்கு முயற்சித்திருந்தால் அதில் உங்களுக்கு இன்று வெற்றி கிடைக்கலாம். பொதுவாக உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு மறுக்கப்பட்ட சலுகைகள் கிடைக்கும். 10ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பதால் விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் செல்லலாமா, வேறு புதிய வேலைக்கு முயற்சிக்கலாமா என்றெல்லாம் சிந்தித்தவர்களுக்கு உங்கள் எண்ணங்கள் ஈடேறும் விதத்தில் இன்று நல்ல பதில் கிடைக்கின்ற நாள். துலாம் ராசி நேயர்களே, ஏங்கி நின்ற நிலை மாறி எதிரிகளை வெல்லும் நாள். இல்லம் கட்டி குடியேற வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறும். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். அயல்நாட்டிலிருந்து வரக்கூடிய அழைப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விதத்தில் அமையும். ஆதாயம் தரும் தகவல் அதிகாலையிலேயே உங்களுக்கு கிடைக்கலாம். அது மட்டுமல்ல, நீங்கள் என்றைக்கோ கொடுத்த கடன்கள் இன்று வசூலாகி பாக்கியில் வசூலாகி பரவசப்படுத்தும். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வரன்கள் வாயில் தேடி வரும் நாள். வாய்ப்புகள் உங்கள் வாயில் தேடி வரப்போகிறது. புதிய முயற்சிகளில் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பொன்பொருள் சேர்க்கை உண்டு. பூமி லாபமும் உங்களுக்கு உண்டு. பொதுவாக பொதுநல ஈடுபாட்டில் இருப்பவர்களுக்கு இன்று நல்ல பொறுப்புகள் கிடைக்கப் போகின்றது. உயர்ந்த அதிகாரிகள் அல்லது உயர்மட்டத்தில் உள்ளவர்கள் உங்கள் மீது கவனம் செலுத்துவார்கள். அதே நேரத்தில் பெருமைப்படத்தக்க சம்பவம் இல்லத்திலும் நடைபெறும், உங்கள் உள்ளத்திலும் நடைபெறும். பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி உண்டு. இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் கைகூடுவதற்கான அறிகுறிகளும் தென்படும். ஆயினும் இன்று சனிக்கிழமை அனுமனை வழிபடுவது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, ராசியிலேயே சந்திரன், அஷ்டமாதிபதி சந்திரன் ராசியில் இருப்பதால் மனக்கவலைகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். எதையும் நீங்கள் நினைத்த நேரத்தில் செய்ய இயலாது. அருகில் இருப்பவர்கள் உங்களுக்கு கொஞ்சம் உதவிகரமாக இருக்க மாட்டார்கள். என்ன இருந்தாலும் செவ்வாய் பார்வை இருப்பதால் கோபம் கொஞ்சம் அதிகரிக்கலாம். முன்கோபத்தின் காரணமாக சில காரியங்களிலே முட்டுக்கட்டைகள் ஏற்படும். உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரத்தை உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் கொடுக்க மாட்டார்கள். எனவே கவலை என்ற 3 எழுத்து ஆட்கொள்ளும். இன்றைக்கு கிழமை சனி என்பதனாலே அதிகாலையில் ஆணைமுக பெருமானை வழிபட்டு அதற்கு பிறகு அனுமனையும் வழிபட்டால் நல்லது நடக்கும். மகர ராசி நேயர்களே, 2லே சனி இருக்கின்றார். திரண்ட செல்வம் வரும். இன்றைக்கு நீங்கள் என்றைக்கோ கொடுத்த பாக்கிகள் இன்று வசூலாகலாம். அது மட்டுமல்லாமல் உங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் நடைபெறப் போகிறது. வாக்கு, தனம், குடும்பம் ஆகியவற்றை குறிக்கும் 2ஆம் இடத்தில் சனி பலம் பெற்று இருக்கின்றார். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலும். கொள்கை பிடிப்போடு செயல்படலாம். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். வீடு கட்டும் முயற்சி அல்லது வாங்கும் முயற்சியில் கவனம் செலுத்துவீர்கள். உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். உங்கள் சொற்களுக்கு செவி சாய்ப்பார்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். நினைத்தது நிறைவேறும் நாள்.
கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு அன்பு நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் நாள். அடுத்தவன் நலங்கிறது எடுத்த முயற்சியில் ஆதாயம் உண்டு. என்றைக்கோ வாங்கி போட்ட சொத்துக்கள் இன்று பல மடங்கு விலை உயர்ந்து மகிழ்ச்சி தரலாம். 2 சுக்கிரன் புதன் இருப்பதால் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதே நேரத்தில் அதிகார வர்க்கத்தினர் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருள், ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பொதுவாக இன்று சாதனை படைக்கும் நாள். மீனராசினர்களே, உங்களுக்கு அரசியல்வாதிகளால் ஆதாயம் கிடைக்கும் நாள். அன்றாட பணிகளை நன்றாக செய்து முடிப்பீர்கள். 3 கிரகங்கள், அதாவது சூரியன், புதன், சுக்கிரன் இருப்பது நன்மை. ஆனால் கூட ராகுவும் இருக்கின்றார். சூரியனோடு ராகு இருப்பதனாலே சில மன அழுத்தங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். சில மனக்கவலைகள், மனக்கிளேசங்கள், ஏதாவது ஒன்றை நினைத்து கொண்டு நீங்கள் சந்தேகப்பட்டு கொண்டிருப்பது, அதே மாதிரி குடும்பத்தில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். சூரிய ராகு சேர்க்கை இருக்கும் வரை இந்த நிலை என்பதனாலே சூரிய பயிற்சி வரையோ அல்லது ராகு பயிற்சி வரையோ எதை செய்தாலும் அடுத்தவர்களின் ஆலோசனைகள், அதாவது நல்ல அனுபவமிக்கவர்களின் ஆலோசனை அல்லது ஆன்மீக பெரியோர்களின் ஆசீர்வாதங்களை பெற்று செய்வதே நல்லது. இன்று பொதுவாக பதற்றத்தை தவிர்க்க வேண்டிய நாள். பணப்புழக்கம் நன்றாக இருந்தாலும் மனக்குழப்பம் அதிகரிக்கும் என்பதால் இன்று வழிபாடு உங்களுக்கு தேவை. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.